பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: வளமான வாழ்விற்கு விலக்கரையும் உண்டு. ஆதார வசனம் எபிரேயர் 11:26. இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எதை செய்தாலும் அதில் லாபம், பலன், ஆசீர்வாதம், செழிப்பு, சமாதானம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துத்தான் செய்கிறோம். எல்லா காரியங்களுக்கும் உழைப்பு உண்டு, விளைக்கரையும் உண்டு. லாபத்திற்காக, சமாதானத்திற்காக பல காரியங்களை ஏற்றுக்கொள்கிறோம், சகித்து கொள்கிறோம். நான் எப்பவும் சொல்லும் உதாரணம், குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவது. குழந்தை கதறுமே, இது யார் பார்ப்பது என்று தடுப்பூசி போடாமல் விட்டு விடுகிறோமா? இல்லையே. அந்தந்த காலத்தை குறித்து வைத்து போய் போடுகிறோம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருப்பது இதுதான். விளையாட்டு வீரர்கள் இதில் இளம் வாலிப பிள்ளைகள் சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கொள்கிறார்கள். அதிகாலை 4 மணிக்கு போய் பிளே கிரவுண்டில் போய் பாருங்கள். வெவ்வேறு கேம்ஸுக்கு அந்தந்த கோச் ட்ரெயின் பண்ணுகிறார்கள். இந்த பிள்ளைகள் இது முடிந்து நேரே ஸ்கூலுக்கு போகிறார்கள். ஈவினிங் வந்ததும் ஹோம் ஒர்க், மறுபடியும் ட்ரைனிங். இந்த பிள்ளைகள் எல்லா என்டர்டெயின்மெண்ட்களும் இழந்து விடுகிறார்கள். செல்ஃபோன் கிடையாது, பார்ப்பதோ டிவி பார்ப்பதோ அல்லது என்ன இன்டோர் கேமு, சினிமா, இன்னும் சில வீட்டு ஃபங்க்ஷன் சகலத்தையும் ஒதுக்கி வைக்கிறார்கள். தூக்கத்தை தியாகம் பண்ணுகிறார்கள். சில ஃபுட்டு ஐட்டங்களை பிடித்திருந்தாலும் ஒதுக்கி விடுகிறார்கள். கோச்சு சாப்பிடக்கூடாது என்கிறார். எதற்கு? இனி வரும் பலன்மே நோக்கமாய். இப்படிப்பட்டவர்கள் தான் கிரிக்கெட்டிலிருந்து செஸ் வரை ஜொலிக்கிறார்கள். எத்தனையோ வருடங்களை விளையாட்டு கழிப்புகள், கொண்டாட்டங்களை ஒதுக்கிவிட்டவர்கள். ஏன்? இனி வரும் பலன்மே நோக்கமாயிருப்பதால். இந்த செய்தியை உங்கள் வீட்டில் வாலிப பிள்ளைகள் 10th 12th படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு கேட்க வாய்ப்பு கொடுங்கள். படிக்கும் காலத்தில் தூக்கம், மற்ற காரியங்கள், செல்போன் இவைகளை தியாகம் செய்ய வேண்டும். செய்தால் வருங்காலத்தில் யாரிடம் போய் ரெக்கமெண்டேஷனுக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. பணத்தை கொட்டி சீட்டு வாங்க வேண்டியது இல்லை. அன்று புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று நாம் விளைக்கரையும் செலுத்த வேண்டும். இன்று சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சில காரியங்களை ஒதுக்க வேண்டும். அது நமக்கு பிடித்ததாக இருந்தாலும் ஒதுக்கி வைக்க வேண்டும். ஏன்? இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருப்பதால். எந்த கல்லூரி நமக்கு பிடிக்குமோ அதை நாம் தெரிந்தெடுக்கலாம். அது மட்டுமல்ல, இனி வரும் லைஃப் பேட்டர்னுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போது எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜெயம் உங்களை தொடர்ந்து கொண்டே வரும். மேற்கண்ட வசனம் மோசேயை பற்றியது. மோசே பார்வோனின் அரண்மனையில் வளருகிறான். எகிப்தின் சகல சாஸ்திரங்களை கற்பிக்கப்படுகிறான். அடுத்த பார்வோன் இவன்தான். ஆனால் மோசேக்கு இதில் மேல் பற்றி இல்லை. தான் பிறந்ததின் நோக்கம் தன் தாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லா ஆண் குழந்தைகளும் நைல் நதியில் போடப்பட்டிருக்கும் போது இவனை மட்டும் தேவன் காப்பாற்றி, அதுவும் பார்வோர் அரண்மனையிலேயே, சட்டம் போட்ட அரண்மனையிலேயே பாதுகாப்பாக புஷ்டியாக வளர்த்து வருகிற நோக்கத்தை, தேவ நோக்கத்தை அறிந்திருந்தான். தன்னுடைய மக்கள் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக தினந்தோறும் ஆளோட்டைகளால் அடிபட்டு வதைப்பட்டு இருப்பதை பார்த்து சகிக்காமல் தான் இவர்களுக்கு வழி வகுக்க வேண்டும் என்று சகலத்தையும் துறந்தான். இனி வரும் பலன்மே நோக்கமாயிருந்தான். இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று இறங்கினான். கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டான். பின் தன் 80வது வயதில் வந்த அந்த நோக்கத்தோடு தேவனின் அழைப்பை பெற்று தனது சகோதரன் ஆரோனோடு வந்து மக்களை மீட்டு வனாந்தரத்தின் வழியாக சொந்த தேசம் கானானுக்கு அழைத்து வருகிறான். இது சரித்திரம், நாம் அறிந்ததே. எதற்காக இவைகள் எழுதப்பட்டுள்ளன? பின்வரும் சந்ததி, நம்முடைய சந்ததி இதை அறிந்து இனிமேல் வரும் பலனை மனதில் கொண்டு, எதிர்காலத்தை மனதில் கொண்டு, லாபத்தை மனதில் கொண்டு, ஆரோக்கியத்தை மனதில் கொண்டு, குடும்ப சமாதானத்தை மனதில் கொண்டு, தற்சமயத்தில் இருக்கும் எதிர்வரி நிந்தைகளை, அவமானங்களை சகித்து கொள்ள வேண்டும், வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக. உதாரணமாக, திருமண உறவு ஏன் முறிகிறது? ஏன் இவ்வளவு டைவர்ஸ்? சகித்து கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. இனி வரும் பலன்மேல் நோக்கம் இல்லை. அன்றன்றாடவுடைய தேவைகளை சந்திப்பது. அப்போதைக்கு சந்தோஷமாக இருக்கணும், அப்படியல்ல. ஏற்றுக்கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும். இனி வரும் பலன்மேல் நோக்கமாயிருங்கள். பிள்ளைகளை கருதி நோக்கமாயிருங்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள். வேலை ஸ்தலத்தில் பொறுமை. எத்தனை வேலை கொடுத்தாலும் செய்யுங்கள். இனி வரும் பலன்மேல் கற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பிஸ்னஸில் கஸ்டமருடைய பொறுமை, சகித்துக் கொள்கிறோம். ஏன்? லாபம் வர வேண்டும், நிறைய வியாபாரம் நடக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு போதகர் சொன்ன ஒரு சாட்சி. ஒரு கிறிஸ்துவ பிள்ளை ஒரு மெக்கானிக்காக போய் ஒரு கார் கம்பெனியில் சேர்கிறான். இவன் கிறிஸ்துவன் என்று அறிந்ததும் நிறைய வேலை கொடுக்கிறார்கள், செய்வான் என்று சொல்லி அவனும் செய்தான்.
அதே சம்பளம், குறைந்த சம்பளம். பல ஆண்டுகளாக எல்லா வேலையும் நொறுக்கி எடுத்தார்கள். இரவு பகலாக செய்தான், ஜெபித்தான். ஆண்டவர் இரு, இங்கேயே இரு, இங்கேயே இரு என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். அவன் ஏற்றுக்கொண்டான், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டான், பொறுத்து கொண்டான். பல ஆண்டுகள் கழித்து அதே ஊரிலே, அதே தெருவிலே பெரிய ஒர்க் ஷாப் ஓப்பன் பண்ணினான். ஏன்னா இவனுக்கு எல்லா வேலையும் கற்றுக்கொண்டான். இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமாயிருந்தான். அதற்காகத்தான் ஆண்டவர் இரு இரு என்று சொன்னது. இன்லாஸில் உறவுகள் மெயின்டைன் பண்ண வேண்டும். ஏன்? நம்ம குடும்பம் சமாதானமாக இருக்க வேண்டும். சில காரியங்களை சகித்து கொள்ள வேண்டும், சில செலவுகளை செய்ய வேண்டும். செய்ய வேண்டி வந்தால் செய்ய வேண்டும். அதெல்லாம் பார்க்கக்கூடாது, கணக்கு பார்க்கக்கூடாது. ஏன்? நம்முடைய கனவு நமக்கு சந்தோஷமாக நம்ம குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக. குடிக்கக்கூடிய சகோதரனே, மகனே, அதை நினைத்து பாருங்கள். அந்த நேரத்துக்கு உங்களுக்கு சந்தோஷம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சந்தோஷம். ஆனால் குடும்பம் தத்தளிக்கிறது, பிள்ளைகள் தத்தளிக்கிறது. நாளைக்கு பிள்ளைகள் நம்மளை மதிக்க மாட்டார்கள். அந்த குழந்தைகள் வாழ்வு என்ன ஆகிறது? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருங்கள். யோசித்து பாருங்கள், விட்டுவிடுங்கள். எல்லாமே இனி வரும் பலன் மேல் நோக்கம் இருக்க வேண்டும். யோசேப்பு ஏன் குற்றம் செய்யாமல் தண்டனையை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டான்? அந்நிய தேசம், தனக்கென்று பரிந்து பேச யாரும் இல்லை. தேவ பாதை இதுதான், ஏற்றுக்கொண்டான். கர்த்தர் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டான். நிந்தையை ஏற்றுக்கொண்டான், அவமானத்தை ஏற்றுக்கொண்டான், சிறைவாழ்வை ஏற்றுக்கொண்டான். பலனோ அபாரம். நாளைய தினம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் இன்றைய தினத்தை நம்ம இவ்வாறு கையாளுகிறோம் என்பதாகும். யாக்கோபு மாமனார் வீட்டில் 20 வருடங்கள் கடினமாக உழைத்தான். அவனை ஏமாற்றினார்கள், ஏற்றுக்கொண்டான். சம்பளத்தை 10 முறை மாற்றினார்கள், ஏற்றுக்கொண்டான். எதற்காக? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். நான் என் சொந்த தேசம் போக வேண்டும், வெறுங்கையோடு போக மாட்டேன் என்று. அந்த பலன் என்ன? அவன் சொல்கிறான், ஆதியாகமம் 32:10, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தெய்வக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவன் ஆனேன் என்கிறான். கேட்டீர்களா? ஏசா யாக்கோபிடம் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை கொஞ்சம் பயிற்றங்கூழுக்கு விற்று போட்டான். அவன் அந்த இனிவரும் பலன் மேல் நோக்கம் இல்லை அவனுக்கு. அவனுக்கு அப்போதைய ஆசை தீர வேண்டும், அவ்வளவுதான். அது சகித்து கொள்ளவில்லை. அதனுடைய மேன்மை அவன் புரியவில்லை, இழந்தான். பின் கண்ணீர் விட்டு அழுதவனுக்கு கிடைக்கவில்லை என்று வேதம் சொல்கிறது. இதன் அருமையை அறியாதவனாய் தற்காலிக பசியை ஆற்ற ஆசையை நிறைவேற்ற வரும் பலனை இழந்தான். சவுல் ராஜா தற்காலிகமாக மக்கள் தன்னை ஏதிக்க வேண்டும், மதிக்க வேண்டும், தன்னை விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக தேவ கட்டளையை மீறினான். இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமாயில்லை, அசட்டையாக இருந்தான். அந்த பலனாகிய ராஜ்யபாரத்தை இழந்தான். கேட்டீர்களா? பலன் அடைவதும் இழப்பதும் அவரவருக்கு செய்யும் முடிவை எடுப்பதை பொறுத்தது, சகித்துக் கொள்வதை பொறுத்தது, ஏற்றுக்கொள்வதை பொறுத்தது, பொறுமையை பொறுத்தது. எப்போதும் இனி வரும் பலன் என்ன என்பதிலேயே கருத்தாக இருக்க வேண்டும். இயேசு சிலுவையை அனுபவித்தார். எதற்காக? இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தார். ஆத்தும தரிசனம் கண்டார், தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். தேவன் அவரை நொறுக்க சித்தமாக இருந்தார். ஏன்? நம்ம எல்லாம் அவருக்குள் கூட்டி எடுக்க வேண்டும் என்பதற்காக. பரலோகத்தையும் பூலோகத்தில் உள்ளவர்களும் பரலோகத்தில் இணைக்க வேண்டும் என்பதற்காக நடந்ததே. ஏசாயா 53:11, பிலிப்பியர் 2:6-11 வரை வாசித்து பாருங்கள். எத்தனை சகித்தார், எத்தனை அவமானங்களை சகித்தார் என்று. ஏன்? நாம் அவருக்குள் வந்து விடுதலையாகி வாழ வேண்டும் என்பதற்காக. இனி வரும் பலன் மேல் அவர் நோக்கமாயிருந்தார். ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளுங்கள் இங்கே செய்யக்கூடிய காரியங்களை விலைக்கரியும், சகித்துக் கொள்வது விலைக்கரியும், உழைப்பு விலைக்கரியும், தூக்கத்தை தியாகம் செய்தல் விலைக்கரியும். அதற்குண்டான பலன் உண்டு. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்கள் வாழ்வில் அனுமதிப்பதும் சில காரியங்களை தடுத்து நிறுத்தி வைப்பதும் எல்லாம் எங்களுடைய நன்மைக்கு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்க கற்றுக் கொடுத்தவைக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றுக்கும் ஒரு விளக்கரியம் உண்டு. கற்றோம், கீழ்ப்படிவோம், அற்புதமான எதிர்காலத்தை எதிர்கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு இன்றைய பாடு, நாளைய சுகம். ஆமேன். ஹல்லேலூயா.